ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டே பொருள் தாங்க, கிராமத்து ஸ்டைலில் ஒரு குழம்பு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கிற வெண்டைக்காவை ஆயிலே சேர்த்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதக்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வடித்து எடுத்ததுக்கப்புறம் அதே ஆயில்லையே 1 ஸ்பூன் கடுகும் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு அது கூட பூடும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 2 ஸ்பூன் மிளகா பொடியும் 4 ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் வெள்ளைப்பூடு கூட சேர்த்து மசாலா பொடியை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. மசாலா தீஞ்சிடாமல் ஒரு 5 நிமிஷம் போல் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரைமுறை தேங்காவும் 2 தக்காளி பழமும் சேர்த்து அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். இப்போ புளிக்குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஆயிலில் வதக்கி எடுத்த வெண்டைக்காவையும் முருங்கைக்காவையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வெண்டைக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பை நல்லா கொதிக்க வைங்க. ஓரத்தில் இருக்க மசாலாவை நல்லா எடுத்து விட்டு குழம்பு மறுபடியும் நல்லா கொதிக்க வைங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம கிராமத்து ஸ்டைல் வெண்டைக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.